இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயினா வந்து இதை டெலீட் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ நம்ம வால் வந்து நம்ம டெலீட் பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா. இப்போ நம்ம வால் வந்து டெலீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வால் என்னென்ன பண்றோம் எல்லாமே காப்பி பேஸ்ட்ல உங்களுக்கே தெரியும். சேம் த வால்ல வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்றது என்னன்னா சிம்பிளா இதுதான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா காப்பி பேஸ்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு இப்போ ரெக்டாங்குலர் வால் எடுத்துட்டோம்னா ரெக்டாங்குலர் வால் அதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபைல போயிட்டு காப்பி இதை காப்பி பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த வாலை காப்பி பண்ண போறீங்களோ அந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வால்ஸ் அப்படியே உங்களுக்கு காப்பி ஆயிரும். இது அப்படியே மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபைல போயிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை தூரத்துக்கு என்னாலுமே. இந்த மாடிஃபை கமாண்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா நீங்க ஆட்டோகேட்ல யூஸ் பண்ண கமாண்ட் ரொட்டேட் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணா நீங்க ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாடிஃபைல போயிட்டு இந்த கமாண்ட் எல்லாமே நீங்க இந்த ஆட்டோகேட்ல மெயினா யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் தான் ஓகேவா. இது வரைக்கும் பார்த்தது நம்ம வால் நம்ம பார்த்தோம். வால்ல வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃப்ளோர் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஃப்ளோர்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்க போறோம் ஓகேவா. ஃப்ளோர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்ல போயிட்டு பில்ட்ல போயிட்டு நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், வால் பார்த்தோம். வால்லே நிறைய டைப் ஆஃப் வால் இருக்கு, நான் கடைசியில் சொல்றேன். நம்ம பில்டிங் எலிவேஷன் கிரியேட் பண்ணும்போது அது போக கர்டைன்ஸ் வால் இருக்கு, சாஃப்ட் ஸ்லாக் வால் இருக்கு, அது போக நிறைய வால் இருக்கு, அதை நான் சொல்றேன் டிஃப்ரெண்ட் வால்ஸ். இப்போ நம்ம வால் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோர் பார்க்க போறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோர் பார்க்க போறோம். ஃப்ளோர்ல போயிட்டு ஃப்ளோர்லயே அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர் இருக்கு, மாஸ் ஃப்ளோர் இருக்கு, எல்லா ஃப்ளோர் இருக்கு. நம்ம எந்த ஃப்ளோர்ல போய்க்கலாம்னா ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் ஓகேவா. ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் இந்த ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிற மாதிரி ஃப்ளோர் வந்து வேலை வந்து கம்மி கிடையாது, வால்லையாவது கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கு. ஆனா ஃப்ளோர் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஃப்ளோர்ல வந்து வேலை ஜாஸ்தி. ஏன்னா நீங்க ஃப்ளோர் போகும்போது எப்படி இருக்கும், எப்பவுமே ரோட் சைடு இருக்கும். உங்க வீடு இருந்துச்சுன்னா ரோட் சைடுக்கு மேலதான் வரணும்பாங்க. ஏன்னா தண்ணி வந்து ட்ரைன் வாட்டர் என்ன ஆகும், ரோட்டு கீழே இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ரோட் லெவல் இதுல காமிக்கணும், வீடி காமிக்கணும், பேஸ்மெண்ட் எல்லாமே காமிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃப்ளோர் ஹைட் கொடுக்கணும், அப் டவுன் எல்லாமே நீங்க பண்ணணும். அதனாலதான் எப்பவுமே என்னன்னா உங்களுக்கு ஃப்ளோர் கிரியேட் பண்ணும்போது வந்து ஃப்ளோர்ல உங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப தேட்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃப்ளோர் வந்து மேல இருந்து கீழே டவுன் டவுன் டவுனா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ளோர் வந்து கீழே வந்துட்டே இருக்கும் ஓகேவா. அதனாலதான் ஃப்ளோர் கொஞ்சம் தெளிவா பாத்துக்குங்க. ஏன்னா ஃப்ளோர்ல வந்து நம்ம நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணுவோம். வால் எடுத்தீங்கன்னா கம்மி தான், ஃப்ளோர்ல ஜாஸ்தி ஓகேவா. எப்படி போகுதுன்னா ஆர்கிடெக்சர்ல போயிட்டு ஃப்ளோர்ல போயிட்டு டிரா. அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்கும், சர்க்குலர் ஃப்ளோர்ஸ், ரெக்டாங்குலர் ஃப்ளோர்ஸ், எல்லா ஃப்ளோர். நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ளோர் எடுத்துக்கலாம் ஓகேவா. ரெக்டாங்குலர் ஃப்ளோர் எடுத்துட்டு சிம்பிளா நம்ம டிரா பண்ணியாச்சு. அப்ராக்சிமேட்டா ஒரு 52 to 80 இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃப்ளோர் டிரா பண்ணிட்டோம். பண்ணிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ் ஓகேவா. ஃபினிஷ்ல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு 3D. இப்போ பாருங்க நம்மளுக்கு ஃப்ளோர் கிரியேட் ஆயிருச்சா. இப்போ ஃப்ளோர் கிரியேட் ஆயிருச்சு, இதை அசம்ஷன் பண்ணிங்க. இப்போ ஃப்ளோர் இதுல கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடம் சுத்தி தான் நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பக்கத்துல இன்னொரு ரோடு போற மாதிரி ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஒரு ரோட் போற மாதிரி ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் ஆர்கிடெக்சர்ல போயிட்டு பில்ட்ல போயிட்டு ஃப்ளோர்ல போயிட்டு ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் ஓகேவா. அதுல போயிட்டு ரெக்டாங்குலர். இந்த ரெக்டாங்குலர்ல போயிட்டு என்ன பண்றீங்க, கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு வியூல போயிட்டு 3D. இப்ப பாருங்க, இப்போ நீங்க அசம்ஷன் பண்ணி பாருங்க, ரோடும் வீடோட பேஸ்மெண்ட், இத வீடோட பேஸ் லெவல்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இது வீடோட பேஸ் லெவல், இது வந்து என்ன ரோடோட லெவல். அப்போ வந்து நம்ம என்ன ஆகும், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மேல் இருக்கு, இது வந்து கீழ் இருக்கு சார், ரெண்டுமே ஒரே லெவலா இருக்கு. நம்ம வீட் நீங்க சப்போஸ் இதுல எலிவேஷன் போடுறீங்க, ஏதோ ஆர்கிடெக்சர் பர்பஸ் பண்றீங்கன்னா நீங்க டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட திக்னஸ் எப்படி கிரியேட் பண்றது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவல் இருக்கும். கிரவுண்ட் லெவல் கீழே நீங்க என்ன பண்ணுவீங்க, பேஸ்மெண்ட் ஏத்துவீங்க. பேஸ்மெண்ட் வந்து 4 feet அந்த மாதிரி வைப்பீங்க ஓகேவா. கிரவுண்ட் லெவல்ல இருந்து 4 feet வைப்பீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து ஃப்ளோர் இருக்கு, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கீழே 4 feet போகணும் ஓகேவா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்துங்க, இப்ப நம்ம ஸ்லாப் எங்க போட்டிருக்கோம், லெவல் 1 கரெக்டா அந்த இதுல போட்டிருக்கோம், நம்ம ஃப்ளோர் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல. ஆனா இதுல இருந்து 4 feet நம்மளுக்கு கீழே வரணும். கிரவுண்ட் லெவல் தான் பேஸ்மெண்ட் வரப்போகுது.
இப்போ 4 feet கீழே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா level 1 viewல போயிட்டு createல போயிட்டு 3D ஓகேவா 3Dல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் இதோட thickness அதிகம் பண்றோம் 4 feet நம்ம அதிகமா thickness கொடுக்க போறோம். அது எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு properties அதே மாதிரி இதல போணும் type of propertiesல போயிட்டு edit அதல போயிட்டு இங்க thickness வால் கொடுத்தீங்களா அதே இடத்துல தான் thicknessல போயிட்டு 4 feet கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4 feet வந்துருச்சு பட் இந்த 4 feet வரும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ரோடோட thickness நமக்கு அதிகமாக ரெண்டு ஒரே சேம் அப்ப எனக்கு ஃப்ளோரோட thickness மட்டும் அதிகமாகணும்ங்கிறது நீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணணும் அப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரன்ஷியேட் கலர்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி காமிச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ளோர் 6 feet கீழே இறக்குறேன்னு வைங்க கிளிக் பண்ணிட்டு சாரி ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்ட பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எடிட் போல அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டூப்ளிகேட் போய்க்கிறேன் அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன் ஓகேவா அதுக்கு ஏதோ ஒரு நேம் ஃப்ளோர் 1 ஓகே கொடுத்தாச்சு அதுல போயிட்டு எடிட் இப்போ 6 feet கொடுக்குறேன் ஓகேவா 6 feet கொடுத்துட்டேன் ஓகே இப்போ பாருங்க ரோடோட திக்னஸ் என்னாச்சு அதே லெவல் தான் இருக்கு நம்மளுக்கு இதோட திக்னஸ் என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோரோட திக்னஸ் ஃப்ளோரோட திக்னஸ் அதிகமாயிருச்சா இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ளோரோட ஹைட் இது நீங்க மாத்த விரும்புறீங்களோ அந்த ஃப்ளோரோட ஹைட் இது என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாத்துற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ ஃப்ளோர் மாத்தியாச்சு இது உங்களுக்கு பேஸ்மெண்ட் லெவல்னு வெச்சுங்க இது கீழ தான் 4 feet நம்ம ஏத்தியாச்சு இப்போ ரோட் இதுக்கு விட கீழ தான் காமிக்கணும் एक्चुअली வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன ரெண்டுமே ஒரே லெவல் இருக்கு இது ரோடோட இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் திக்னஸ் கம்மி பண்ணிக்கலாம் திருப்பி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டூப்ளிகேட் நீங்க ரோடுக்கு என்ன மென்ஷன் பண்ணா பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ரோடோட திக்னஸ் இப்போ 1 feet வெச்சுக்கலாம் ஓகேவா 1 feet வெச்சிட்டு ஓகே இப்போ பாருங்க இப்போ ஈஸ்ட்ல போய் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா பின்னாச்சு நம்மளுக்கு level 1 கரெக்ட்டா இங்க தான் பில்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனா பேஸ்மெண்ட் நம்ம கொடுத்தங்காட்டி மைனஸ் சைஸ் என்ன இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கீழ வந்துருச்சா இப்போ புரியுதா உங்களுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு என்ன பேஸ்மெண்ட் இதுதான் நம்மளோட கிரவுண்ட் லெவல் சப்போஸ் நீங்க இது கிரவுண்ட் லெவலா மென்ஷன் பண்ணனும் அப்படினா இத கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா இத கிளிக் பண்ணிட்டு சேம் கிரியேட்ல போயிட்டு ஆஃப்செட் அதுல என்ன பண்ணனும் -4 கொடுக்கணும் டவுன்வர்ட்ஸ் வந்து -4 போயிட்டு பிக் லைன்ஸ் சாரி 6 feet கொடுத்தோமா முதல்ல 4 feet கொடுத்தோம் அப்புறம் 6 feet கொடுத்தோம் கரெக்ட் 6 feet கொடுத்திருக்கோம் -6 கொடுத்தாச்சு என்டர் இப்போ பிக் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆச்சு 4 feetல நமக்கு கரெக்ட்டா வந்துருச்சா -6 இத நம்ம என்ன பாத்துக்கலாம் கிரவுண்ட் லெவல் மாத்திக்கலாமா நேம் மாத்திக்கலாம் உங்களுக்கு வந்து இதுல இது பண்ணிட்டு கிரவுண்ட் லெவல் எஸ் நீங்க நேம் மாத்திக்கலாம் இப்போ கிரவுண்ட் லெவல் மாத்தியாச்சு இப்போ தெரியுதா உங்களுக்கு லெவல் வந்து எவ்வளவு இருக்குன்னா 6 feet கீழ இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா அந்த பேஸ்மெண்ட் பில்டிங்கோட ஹைட்ல இருந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் இருக்குன்னா 6 feet இருக்கு அது கீழ நீங்க ஏதாவது காமிக்கிறீங்க பேஸ்மெண்ட் அப்படினா நீங்க அது கீழ பிக் பண்ணிட்டே போனீங்க எத்தனை ஃபீட் இருக்கு இது இந்த கிரவுண்ட் லெவல் 6 feet இருக்கு ஓகேவா அது கீழ நீங்க ஃபூட்டிங் எக்ஸ்பிரஷன் பண்றீங்க அது எவ்வளவு ஃபீட் இருக்கு அப்படினா அதுல இருந்து ஒரு 4 feet இருக்குன்னு வைங்க 4 feet இருக்கு என்டர் -4 feet 4 சேம் பிக் போயிட்டு பிக் லைன்ஸ் இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிரியேட் ஆயிருச்சா இது 6 feet பேஸ்மெண்ட் வந்திருக்கு அந்த பேஸ்மெண்ட் கீழ ஃபூட்டிங் எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படினா மொத்தமா 10 feetல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது என்ன பண்ணிக்கலாம் நேம் மாத்திக்கலாம் ஃபூட்டிங் ஆர் எனி நீங்க எது வேணா மாத்திக்கலாம் ஓகேவா பிசிசி லெவல் நீங்க எது வேணா கொடுத்துக்கங்க பிசிசி இதுல இருந்து 10 feet இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிசிசி ஸ்டார்ட் ஆகுது சாரி பிசிசி ஓகேவா இப்போ தெரிஞ்ச உங்களுக்கு வந்து ஃப்ளோர் வந்து நீங்க எப்படி வேணா பிரிச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பேஸ்மெண்ட் போட்டாச்சு பேஸ்மெண்ட் ஆல்ரெடி கீழ இறங்கி இருக்கு இதெல்லாம் நீங்க காமிக்க சொன்னாங்கன்னா எப்படி காமிக்கிறது இதுல தான் காமிக்க எலிவேஷன்ல தான் நீங்க காமிக்க முடியும் நீங்க ஆட்டோகேட்ல போடுவீங்க செக்ஷன் எலிவேஷன் அது எல்லாமே நீங்க ஈஸியா இதுலயே எடுத்துக்கலாம் 3D ஆவும் காமிச்சுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் 2D ஆவும் காமிச்சுக்கலாம் இப்போ நம்ம பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு அது கீழ ஃபூட்டிங் வேணும்னா பிசிசி எவ்வளவு அதை விட ஃபூட்டிங் எவ்வளவு இருக்கு அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப காமிச்சுக்கலாம் ஓகேவா இப்ப காமிச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணிக்கங்க வியூல போயிட்டு 3D போய்ங்க ஓகேவா இப்போ பேஸ்மெண்ட் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து கரெக்ட்டா 6 feet இருக்கு கிரவுண்ட் லெவல் இதுதான்
இதுல வராது. இதுல போய் செக் பண்ணீங்கன்னா இதுல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப ரோட் லெவல் என்ன இருக்கணும் அப்படின்னா இங்க கிரியேட் பண்ணி இங்க நேம் மாறிட்டு வரும். பாத்தீங்கன்னாலே தெரியும். பிசிசி கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் நீங்க மாறிட்டு வரும். அது பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 6 ஃபீட் இருக்குன்னு வைங்க. நான் ரோடு வந்து எனக்கு கிரவுண்ட் லெவல் வந்து 2 ஃபீட் கீழே இறங்கணும். ஓகேவா? 2 ஃபீட் கீழே இறங்கணும். எப்படி கீழே இறக்குறது அப்படின்னா ஃப்ளோரை கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இதுல போகக்கூடாது. டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல கீழே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போய்க்குங்க. ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் இருக்கா, ஹைட் ஆஃப்செட் இது வந்து கரெக்டா மேல பேஸ்மெண்ட் லெவல் இருக்கு. எனக்கு ரோடு வந்து எவ்வளவு லெவல் கீழே இறங்கணும்னா 2 ஃபீட் கீழே இறக்கி காமிக்கணும். மைனஸ் தான், டவுன்லோட் எல்லாமே மைனஸ் தான் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. என்னாச்சு நம்மளுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க நம்மளுக்கு என்னாச்சு 2 ஃபீட் வந்து நம்மளுக்கு கீழே இறங்கிருச்சு. இப்போ எலிவேஷன் போய் பாருங்க. என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பில்டிங் லெவல் இருக்கு. இந்த லெவல் நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா 2 ஃபீட் நம்மளுக்கு கீழே இறங்கி காமிச்சிருக்கு. இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பில்டிங் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தெளிவா இந்த ஃப்ளோரோட ஹைட் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் தெளிவா பண்ணி காமிக்கணும். இது நம்ம நார்மல் பில்டிங்க்கு இப்போ நம்ம என்ன பேஸ்மெண்ட் லெவல் இருக்கு, இது வந்து ரோட் லெவல். இதுக்கு விட என்ன பண்ணணும் கிரவுண்ட் லெவல் இன்னும் கம்மி பண்ணி காமிக்கணும் முன்னாடி வரைக்கும்னா திரும்பி ஆர்கிடெக்சர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃப்ளோர்ல போய்க்கலாம். ஓகேவா? ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் இதுல போயிட்டு திரும்பி நம்ம என்ன பண்ண போறோம் டிரால போயிட்டு ரெக்டாங்குலர் இங்க ஃப்ளோர் டிரா பண்ணியாச்சு. முன்னாடி காலி வெராண்டா மாதிரி இருக்கு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. வியூ 3D. அப்போ இது வந்து இதை விட இறங்கி இருக்கணும், 2 அடி இறங்கி இருக்கணும். ஏன்னா இது பேஸ்மெண்ட் இது கீழே தான் போட்டிக்க வரும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரோடு மட்டும் தான் வரும். அதுவே நீங்க ஏத்துறதானே ஏத்திக்கலாம். -2. அப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இது கீழே இது கீழே இது பின்னாடி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பில்டிங் அதுக்கு மேல போர்ட்டிகோ அது கீழே ரோடு இது நம்ம வர்றோம். இது எப்படின்னா நம்ம இதுக்கு மாத்திக்கலாம். ஆனா நீங்க ஒரு பில்டிங் காமிக்கிறீங்கன்னா இது கம்பல்சரி நீங்க ஃப்ளோர்ல அந்த டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கணும். ஃப்ளோர் லெவல் ஆகட்டும் ரோட் லெவல் ஆகட்டும் போர்ட்டிகோ எல்லாமே நீங்க ஒரே லெவல்ல காமிக்க கூடாது. அது தப்பு. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் இந்த ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்டா வந்து நீங்க பண்ணி காமிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளையண்ட்டுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்க எல்லாமே ஒரே லெவல்ல காமிக்க முடியாது. இப்போ என்னன்னா எல்லா சைட்டுமே உங்களுக்கு ஒரே லெவல்ல பேஸ்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க ரோட் லெவல் வச்சு ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏற்றிருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் சாயில் ஃபில்லிங் எல்லாமே வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதாகும். ஓகேவா? அப்போ வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் சேம் தியேட்டர் நீங்க கொண்டு வரணும் என்ன பண்ணுவீங்க சிம்பிள். இப்போ தியேட்டர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். தியேட்டர்ல எப்படி பண்ணிருப்பாங்க மேல இருந்து கீழே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்குலர் போயிட்டேன் ஃபர்ஸ்ட் இது இருக்கு. அதே மாதிரி இதுல இருந்து இது முடி இருக்கு. சரி ஓகே ஃபைன். இப்போ போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். சரி அது கொஞ்சம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றா போட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். அப்போதான் பிரச்சனை இருக்காது. ஃபினிஷ் கொடுத்தாச்சு. திரும்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆர்கிடெக்சர்ல போயிட்டு ஃப்ளோர்ல போயிட்டு ரெக்டாங்குலர் திரும்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னொரு ஃப்ளோர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மோட்ல போயிட்டு ஃபினிஷ் திரும்பி நம்ம இன்னொரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணோம். ஆர்கிடெக்சர்ல போயிட்டு ஃப்ளோர் ரெக்டாங்குலர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னாச்சு இப்போ 3 ஃப்ளோர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ வியூ போயிட்டு 3D. இப்போ பாருங்க இப்போ 3 ஃப்ளோர் ஒட்டுக்கா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தியேட்டர்ல எப்படி இருக்கும் மேல கீழே கீழே அப்படியே காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல எப்படி கொண்டு வர்றது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சைஸ் எல்லாம் எச் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு நாம எதுல போனா ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் டூப்ளிகேட் கொடுத்துடலாம் வேற சைஸ் மாதிரி ஃப்ளோர் 2. ஓகேவா? கொடுத்துடலாம். போயிட்டு இது 6 ஃபீட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? 6 ஃபீட். ஓகே பாத்தீங்கன்னா 6 ஃபீட் வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது 1 ஃபீட்டா இறக்கிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எதுல போகணும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் -1 ஃபீட். அதை விட இது வந்து கீழ் இருக்கணும். ஓகேவா? அதனால -1 ஃபீட். இப்போ பாருங்க அதை விட கீழே இறங்கிடுச்சா. ஏன்னா அதை விட இது கீழே இறங்கணும். அப்ப இது எவ்வளவு கொடுக்கணும் -2 ஃபீட் கொடுக்கணும்.
1 கொடுத்தீங்கன்னா சேம் லெவல் வந்துடும். ஏன்னா இதோட கீழே தான் இருக்கணும். அப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு இதை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு minus 2 feet enter கொடுங்க. அப்ளை. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தியேட்டர் அதே மாதிரி வந்துருச்சா? உங்களுக்கு என்னன்னா அது கீழே இதோட திக்னஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே எல்லாமே வந்துடும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், தியேட்டர் மாதிரி நீங்க நல்லா கீழே இருக்கிறதுனால இறக்கிக்கலாம், மேல இருக்கிறதுனால இறக்கிக்கலாம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டெப்ஸ் வந்து வேற, நான் ஸ்டெப்ஸ் வந்து தனியாவே சொல்றேன். ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்றதுக்கே 1.5 hours மேல ஆகும். டிஃப்ரெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டர் அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நாம கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தா தெரியுது உங்களுக்கு வந்து ஃப்ளோர் கிரியேட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா காமிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வேற டைப் ஆஃப் ஃப்ளோர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சேம் ஆர்கிடெக்சர்ல போயிட்டு ஃப்ளோர்ல போயிட்டு ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் அதே மாதிரி நீங்க சர்க்குலர் வேணும்னா சர்க்குலர் ஷேப் கொடுத்துக்கலாம். ஆர்ச் ஷேப் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், ஆர்ச் கொடுத்தாச்சு. இப்போ மோட்ல போயிட்டு ஃபினிஷ், சாரி லைன் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ டிரால போயிட்டு லைன் எடுத்துக்கங்க, இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட். இப்போ மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ வியூ பாயிண்ட் 3D பாருங்க, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஃப்ளோர் மாதிரி வந்துச்சு. இது கீழே இறக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் -3 feet, ஏன்னா கீழே இருக்கணுமா அதுக்கும் கீழே இறங்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து இது கீழே இறங்கி இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு. ஓகேவா? இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து தியேட்டர் மாதிரி நம்ம எப்படி வீட்டுல கொண்டு வர்றது அப்படிங்கிறத சேம் இந்த ஃப்ளோரிங் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே நாம கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்கோம், அப் டவுன்ஸ் எப்படின்னு பார்த்தாச்சு, மைனஸ் பண்ணி கீழே கொண்டு வரது எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோருக்கு திக்னஸ் மாத்துறதுன்னு பார்த்துருக்கோம், எப்படி எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோருக்கு வந்து எப்படி கலர் கொடுக்கறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோருக்கு வந்து எப்படி கலர் கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோர் செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு மட்டும் நான் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போய்க்குங்க. இப்போ டூப்ளிகேட் கொடுக்காம நம்ம கலர் கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். எடிட்ல போயிட்டு பை கேட்டகரி அதுல போயிட்டு பை கேட்டகரியில போயிட்டு இங்க கிரியேட் நியூ மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கலாம், பண்ணாமே விட்டுக்கலாம். ஓகேவா? பண்ணாமே விட்டுக்கோ. அப்பியரன்ஸ்ல போயிட்டு இல்ல இங்க பண்ணணும், பண்ணாலும் அது ஏன்னு சொல்றேன். கிரியேட்ல போயிட்டு ஃப்ளோருக்கெல்லாம் ஒரே கலரா சேஞ்ச் ஆகும். அப்பியரன்ஸ்ல போயிட்டு டைல்ஸ் இருக்கா, இங்க நீங்க வெளியே டவுன்லோட் பண்ற இமேஜ் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம். அந்த ஃபேஸ் டே அது நான் எல்லாமே சொல்றேன், எப்படி நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற இமேஜும் எப்படி உள்ள கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிற நான் எல்லாமே சொல்றேன். இப்போ இதுல போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன இருக்கும், டைல்ஸ் இருக்கா, ஃப்ளோரிங் டைல்ஸ் இருக்கும். அதுல போனீங்கன்னா டைல் இருக்கும், நீங்க ஏதோ ஒரு டைலை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளா நம்ம ஏதோ ஒரு டைலை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை, ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஏன் ஃபைன். இப்போ ஏன் வந்து இதுக்கு மட்டும் வந்திருக்கு, ஏன் இதுக்கெல்லாம் வரலைன்னா நம்ம இதுக்கு திக்னஸ் மாற்றும் போது என்ன பண்ணோம், எடிட் பண்ணி அந்த நேம் வச்சங்காட்டி தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு, இதுக்கு மட்டும் கலர் மாறி இருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு வந்து, ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்டே டூப்ளிகேட் ஒவ்வொன்றுக்கும் கிரியேட் பண்ணிட்டோம், அதனால நம்மளுக்கு என்ன ஆச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ இதுக்கு வேற கலர் கொடுக்கணும், ரோடு மாதிரி பிட்டமன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இது நம்ம டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிட்டோம், அதனால இன்னொருக்கா பண்ண தேவையில்லை. கிரியேட்ல போயிட்டு இங்க மட்டும் நீங்க ஒருக்கா கிரியேட் நியூ மெட்டீரியல், அப்பியரன்ஸ்ல போயிட்டு ரீப்ளேஸ் அதுல அப்பியரன்ஸ் லைப்ரரி அதுல போயிட்டு ஆஸ்பெட்டாஸ் அண்ட் காங்கிரீட் அந்த இது கொடுக்கணும். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கண்ட்ரோல் ஜாயின்ஸ் அந்த மாதிரி காங்கிரீட்ல எது வேணாலும் இருக்கு. காங்கிரீட் ரோடு கொடுக்குறீங்களா, என்ன ரோடு கொடுக்க, ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்ளை, ஓகே ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துருச்சு. ஏன்னா டூப்ளிகேட் கிரியேட் பண்ணங்காட்டி தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு நான் வேற கலர் கொடுக்க போறேன்னா சேம் இதுல போயிட்டு நீங்க கிரியேட் கொடுத்துட்டு இப்போ இதுல டூப்ளிகேட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ளோருக்கு வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பண்றது, ஃப்ளோர் சைஸ் வந்து டிஃப்ரெண்டா வச்சு நம்ம எட்ஜ் பண்றது.
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோரை எப்படி எடிட் பண்றது. சப்போஸ் இந்த ஃப்ளோர் போட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வருதுன்னு வைங்க, பின்னாடி பக்கம் ஸ்விம்மிங் பூல், நடுவில் ஸ்விம்மிங் பூல் வருது, இந்த ஃப்ளோர்லயே சப்போஸ் ஓப்பனிங் கொடுக்க சொல்றாங்க, அது எப்படி கொடுக்கறது, எப்படி ஃப்ளோரை எடிட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. ஃப்ளோர் எடிட் பண்றது எப்படின்னா மோட்ல போயிட்டு எடிட் பவுண்டரி. ஓகேவா. எடிட் பவுண்டரி இந்த ஃப்ளோர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எடிட் பவுண்டரி. அதே மாதிரி டிரால போயிட்டு ரெக்டாங்குலர், எனக்கு ரெக்டாங்குலர் மாதிரி நடுவில் கட் பண்ணணும். சிம்பிளா ரெக்டாங்குலர் மாதிரி என்ன சைஸுக்கு வேணுமோ ரெக்டாங்குலர். மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு. இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்விம்மிங் பூல் போறீங்க, அதே மாதிரி நாங்கள் ஃப்ளோருக்கு வந்து நடுவில் கட் பண்ணி காமிக்கணும் அப்படிலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு மோட்ல போய்க்குங்க. மோட்ல போயிட்டு எடிட் பவுண்டரி. ஓகேவா. எடிட் பவுண்டரியில போயிட்டு டிரால போயிட்டு நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணி காமிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க ஸ்லம்ப் போடுறீங்க, கீழே ஸ்லம்ப் காமிக்கிறீங்க, சர்க்குலரா வேணும், செப்டிக் டேங்க் இது காமிக்கிறீங்க அப்படின்னா சர்க்குலர் போட்டு ஃபினிஷ் மோட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு, ஹோல்ஸ் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ளோர் கீழே வெளியே வரும்போது ஸ்விம்மிங் பூல் வருது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு எடிட் பவுண்டரியில போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த ஷேப், ஆர்ச் ஷேப் மாதிரி எனக்கு ஓப்பனிங் வேணும் அப்படின்னாலும் ரெண்டு ஷேப் கிளிக் பண்ணிட்டு திரும்பி டிரால போயிட்டு லைன்ல போயிட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருங்க. மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்க நம்மளுக்கு என்னாச்சு, ஃப்ளோர்லயும் நீங்க எந்த ஷேப் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் டிஃப்ரெண்ட் டைல்ஸ், கிரானைட் சைஸ் நீங்க எல்லாமே ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து நான் தனியா சொல்றேன், அதுல எக்ஸ்ட்ரூஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம கிரியேட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா எடிட் பவுண்டரி இப்போ பண்ணியாச்சு. பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, சிம்பிளா சின்ன ரெக்டாங்குலர் மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா கிரியேட் சிமிலர். கிரியேட் சிமிலர்ல போயிட்டு டிரால போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கிளிக் பண்ணியாச்சு, ஃபைல்ல போயிட்டு மோட் கொடுத்துருங்க. அது என்ன ஆகும்னா அது மட்டும் தனியா கட் ஆயிக்கும். அந்த இடத்துக்கு மட்டும் நீங்க வேற கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு எடிட்ல போய்ங்க. ஓகேவா. டூப்ளிகேட். இப்போ நீங்க டைல்ஸ்ல வந்து தனித்தனி பார்டர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்களா, அது வந்து இந்த கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு அப்பியரன்ஸ்ல போயிட்டு appearance, அதே மாதிரி appearance library, வால் பெயிண்ட்ல போயிட்டு ஏதோ ஒரு கலர் இப்போதைக்கு நம்ம கொடுத்துக்கலாம். டைல்ஸ் தான் டிஃபரெண்டாக வால் கலர். ஓகே. பாருங்க இது என்னாச்சுன்னா ரெண்டும் ஒரே லெவல் இருக்கு. கொஞ்சம் இது பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து ஃப்ளோர்ல வந்து இது எதுக்காக மெயினா யூஸ் ஆகுது, இது வந்து கட் பண்றதுக்கு. நீங்க நிறைய இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டைல்ஸ்ல பார்டர் மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா. இப்போ நீங்க வீட்டுல ஃபார்ம் பண்றீங்கன்னு வைங்க, வீட்டில் ஒரு சென்டர் ஹால் வருது, சென்டர் ஹாலில் ஃபார்ம் பண்ண போறீங்க, ஃப்ளோர் போட்டு முடிச்சிட்டிங்க, ஃப்ளோர் போட்டு அந்த டைல்ஸ் பார்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன ஃப்ளோரா கன்வெர்ட் இருக்க தேவையில்லை. இந்த ஆப்ஷன்ல போய் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்டர் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோர் வந்து கட் ஆயிரும். ஓகேவா. அது எப்படி கட் பண்றது அப்படின்னா சிம்பிள், செலக்ட் பண்ணிக்கங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடுச்சா. செலக்ட் பண்ணிட்டு எதுல போகணும் அப்படின்னா கிரியேட்ல போய்க்கணும். ஓகேவா. கிரியேட்ல போயிட்டு கிரியேட் சிமிலர். ஓகேவா. கிரியேட்ல போயிட்டு கிரியேட் சிமிலர்ல போயிட்டு டிரால போயிட்டு டிரா, அதுல போயிட்டு ரெக்டாங்குலர். ஓகேவா. எந்த ஷேப் வேணாலும் நம்ம டைல்ஸ், எனக்கு இதுல இருந்து இது மாதிரி நான் பார்டர் கொடுக்க போறேன் அப்படின்னா இதுல இருந்து இது மாதிரி நான் பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன், கட் பண்ணல, கிரியேட் பண்ணியிருக்க பார்டர் மாதிரி. கிரியேட் சிமிலர்ல போயிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ். ஃபினிஷ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு இதே கலர் தான் இங்க கொடுக்க போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு டூப்ளிகேட் நேம் வச்சிருப்போமா, அதை போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அது டூப்ளிகேட் நேம், அது என்ன நேம் வச்சேன்னு ஆக்சுவலா எனக்கு மறந்துருச்சு. சரி அது மாறல, அது டூப்ளிகேட் நேம் வேற. நம்ம அங்க என்ன நேம் கொடுத்தோன்னு ஆக்சுவலா எனக்கு கரெக்ட் டிடிடின்னு கொடுத்தோமா. இப்போ வந்து நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இப்போ பார்க்க கொஞ்சம் இது மாதிரி தெரியுது, பட் நீங்க ரெண்டரிங் பண்ணும்போது கரெக்டா உங்களுக்கு கலர் வந்து வந்துடும். ஓகே. அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இப்போ வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃப்ளோர்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃப்ளோரை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு.
அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ்ல நீங்க நிறைய இடத்துல டைல்ஸ் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் சர்க்குலர் மாதிரி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட்ல போயிட்டு கிரியேட் சிமிலர்ல போயிட்டு இதுல போயிட்டு சர்க்குலர் அதை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலர் மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபினிஷ், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் கொடுக்கணும், செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டூப்ளிகேட் நேம் டிடிடி கிரியேட் பண்ணியிருந்தா இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து சர்க்குலர் மாதிரி கிரியேட். இது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டரிங் பண்ணும்போது வந்துடும். அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நான் சொல்றேன். இதுதான் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோர்ல வந்து பேசிக்கா நம்ம கொண்டு வர்றது. ஃப்ளோர்ல என்னென்ன பண்ணுவோம், சைஸ் மாத்துவோம், எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஓகேவா, ஃப்ளோர்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோரோட சைஸ் மாத்திருக்கோம், ஃப்ளோரோட திக்னஸ் மாத்திருக்கோம், அந்த ஃப்ளோரை வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது, எடிட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த ஃப்ளோர்ல வந்து நாம பார்டர் கொடுக்கறதா இருந்தா, சப்போஸ் இந்த வீட்டில் நிறைய இடத்துல டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுக்கணும். அப்போ நீங்க அந்த தனியா ஃப்ளோர் அதுக்குன்னு போட்டிருக்க முடியாது. இந்த மாதிரி ஃப்ளோர் போட்டு நீங்க கிரியேட் சிமிலர்ல போயிட்டு இந்த மாதிரி பார்டர்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறதானதான் இந்த டிரால இதுல போகணும். ஓகேவா, எடிட் பவுண்டரியில டிரா இல்லாம எனக்கு வந்து மெயினா எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளோர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் என்னன்னா பேசிக்கா நீங்க ஒரு ஃப்ளோர் போட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைல்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் மெயின் கான்செப்ட். வந்து நம்ம ஃப்ளோர் மொத்தமா கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எது எது எங்கெங்க யூஸ் ஆகுது. ஏன்னா தெளிவா ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா தான் எது எதுக்கு எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியும். ஓகேவா, இதுதான் ஃப்ளோரோட மெயின் கான்செப்ட். நம்ம வால் பார்த்தோம், வால் எப்படி எப்படி எடிட் பண்றது நம்ம எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ளோர்லயும் அதே மாதிரி சேம் எப்படி எப்படி மேலே கீழே அப் டவுன்ஸ்ல போட போறோம், அதே மாதிரி உங்களுக்கு கட் பண்றது எப்படி, அதே மாதிரி இந்த இதுல ஃப்ளோர்ஸ்ல வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வால் முடிஞ்சு ஃப்ளோர் முடிஞ்சு. ஓகேவா, ஃப்ளோர் முடிச்சப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூஃப் பார்க்க போறோம். ஓகேவா, நம்ம ஃப்ளோர் முடிச்சப்பறம் ரூஃப் பார்க்க போறோம். ரூஃப் எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன டைப் ஆஃப் ரூஃப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஓகே.